விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் இன்றும் பூஜை பொருட்கள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. இது பற்றி நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தையான கோயம்பேடு சந்தையில் விற்பனை களை கட்டி இருக்கிறது. ஆனால் வியாபாரம் மிகவும் மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. விநாயகர் சிலைகளில் தொடங்கி அலங்கார பொருட்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்திக்கான சில பண்டங்கள் அனைத்துமே இங்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை சில்லறை வணிகர்களுடைய கூட்டம் இந்த பகுதியில் குறைவாக இருக்கும். ஆனால் பல ஊர்களில் இருந்து வந்த வணிகர்கள் தற்போது சிறு சிறு கடைகளை இட்டு வியாபாரம் செய்து வருகிறார்கள். 2 நாட்களாக விநாயகர் சதுர்த்திக்கான விற்பனை அமோகமாக இருந்த நிலையில் இன்று விற்பனை மந்தமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பூக்களின் விலையை பொறுத்தவரை 2 மடங்கு பூக்களின் விலை குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மல்லி நேற்று 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 1 கிலோ 750 ரூபாய் என குறைந்திருக்கிறது. அதே போன்று ரோஜா, சாமந்தி, கனகாம்பரம் உள்ளிட்ட பூக்களுடைய விலையும் கடுமையாக குறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாட்களில் சென்னையில் பல பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் இந்த பகுதியில் வாங்கி சென்ற நிலையில் இன்று விற்பனை குறைவாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி நாளன்று எப்போதுமே இந்த பகுதியில் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த வருடம் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவும் வியாபாரிகள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.